மாதம் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. தகவல்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக வெப்ப அலை வீசியது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த வகையில் ஜூன் மாதத்திற்கான அறிவிப்பை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக நாடு முழுவதும் ஜூன் மாதம் இந்த தென்மேற்கு பருவமழை என்பது இயல்பை விட குறைவாக இருக்கும் எனவும், நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழையானது இயல்பை விட குறைவாகவே இருக்கும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஜூன் மாத மழையளவு நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும், நாடு முழுவதற்கான இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தின் மழை பொழிவானது கிட்டத்தட்ட 90% இருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இருந்து 4% பிளஸ் ஆர் மைனஸ் அந்த அளவுல இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருவதாக தற்போது வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டின் பருவமழை காலகட்டம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் நாடு முழுவதும் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஜூன் 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கர், குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்தினுடைய பல பகுதிகளிலும், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்ப அலை ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல இயல்பை விட குறைவான வெப்ப அலை நாட்கள் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.